இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோட சென்னை ஹோம் டூர். இது தாங்க நாங்கள் புதுசாக கட்டின செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற எங்களோட வீடு. எல்லாரும் ஹோம் டூர் வந்து சந்தோஷமாக காமிப்பாங்க, ஆனால் நான் கொஞ்சம் சோகத்தோடு தான் காமிக்கிறேன். ஏன்னா இந்த வீட்டில் இப்போது எங்களால் இருக்க முடியல. ஏன்னா இப்போ கரண்ட்டாக நான் இருக்கிறது சென்னை கிடையாது, எந்த ஊருன்னு இந்த வீடியோட கடைசியில் நான் சொல்கிறேன். இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. ஆனால் கடந்த ஒரு 4-5 வருஷமாக என்னன்னு தெரியலங்க, நான் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கேன். 4 வருஷத்தில் 4 ஊர் மாறியாச்சு. சென்னையிலேருந்து ஜப்பான் போய், ஜப்பான்லேருந்து டெல்லி வந்து, டெல்லியிலேருந்து இப்போ திரும்பவும் சென்னை வந்து, சென்னையிலேருந்து இப்போ திரும்பவும் நான் வேறு ஊருக்கு போயிட்டேன். இதனால தான் இந்த வீடு நாங்கள் கட்டி பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம்தான் இருக்கும். ஆனால் 6 மாதம் கூட எங்களால் இருக்க முடியல. உடனே கிளம்ப வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு ஜாபுன்றது ஒரு முக்கியமான தேவைன்றதுனால நம்ம அதை நோக்கி தான் போக வேண்டியதாக இருக்குது. என் ஹஸ்பண்டுக்கு வந்து திரும்பவும் வந்து வேறு இடத்துல ஜாப் கிடச்சிருச்சு. அதனால் இப்போ நாங்கள் வந்து அங்கே தான் போய் இருக்கோம். சரி, கடைசியாக நம்ம சென்னை வீடெல்லாம் நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு ஒரு வீடியோ நான் எடுத்தேன். அதுவும் இந்த கிச்சன்லாம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஆசாசியாக பார்த்து கட்டினேன். ஒவ்வொரு பொருளுமே வந்து எல்லாருமே அப்படி தான், நான் மட்டும் கிடையாது. ஏன்னா நம்ம கட்டுறது எப்பயோ ஒரு வாட்டி தான் வீடு கட்ட போகிறோம், மாதம் நம்ம கட்ட போகிறது இல்லை. அதனால நம்ம எல்லாமே பார்த்து தான் பண்ணுவோம். நானும் அப்படி தாங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நெட்டில் சர்ச் பண்ணி, ஏன்னா அது நம்ம பட்ஜெட்குள்ளேயும் இருக்கணும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கணும்னு சொல்லி ரொம்ப தேடி எல்லாமே பண்ணேன். பட் ஓகே, காலம் வந்து நம்மள அங்கே இருக்க விடலை. எல்லாமே வந்து நல்லதுக்கு தான் நினச்சிக்கலாம். இந்த கிச்சன்லாம் பார்த்திங்கன்னா இந்த அண்டர் சிங்க் ஆர்வோ இது எல்லாமே வந்து நான் யோசிச்சு பண்ணது. இந்த ஐலாண்டெலாம் நான் ரொம்ப விரும்பி நான் பண்ணேன். ஏன்னா பசங்க வந்து உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. இந்த இடம் பார்த்திங்கன்னா நான் டிஷ் வாஷருக்காக விட்டது. டிஷ் வாஷர் வந்து என்கிட்ட இருக்குது, அதனால தான் நான் ப்ரீ பிளான்டாக அதுக்கான இதெல்லாம் நான் பண்ணேன். பூஜையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நான் வந்து ட்ரை பண்ணேன். இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமு, நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் படுக்கலாம், அந்தளவுக்கு ஒரு பெரிய பெட்ரூம் இது. இதோட கபோர்டு இது எல்லாமே வந்து நானும் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு தான் வந்து எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. இன்டீரியரு எல்லாமே உட்காந்து டிசைன் பண்ணி பண்ணது இது. இது இல்லாமல் இன்னொரு பெட்ரூம் கூட இருக்குது, அது என்னால் இந்த வீடியோவில் காமிக்க முடியல. இப்போ நாங்கள் கரண்ட்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு தான். பெங்களூர் வந்து எனக்கு ரொம்பவே புதுசு. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து பெங்களூரில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறது. என்னோடய நெக்ஸ்ட் vlog எல்லாமே பெங்களூர்லேருந்து வரும். அது வரைக்கும் பாய்.